ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் விலாக் தான். இந்த விலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட இந்த பப்பாயாவை பற்றி புலம்பி தீர்த்துட்டு அப்புறமா நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். என்னோட விலை $8 மேலேங்க, அநியாயத்துக்கு விலை. சம்மர் சீசனில் ஒரு $3 or $4 கிடைக்கும். ஆனால் இது வின்டராக இருக்கவும் $8 and some 50 cents என்னமோ அந்த மாதிரி. எனக்கு வீக்லி ஒன்ஸு பப்பாயா சாப்பிட பிடிக்கும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது நல்லா இருந்தது. ஸோ வீக்லி ஒன்ஸு நான் பப்பாயா சாப்பிடுவேன். அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது இந்த பப்பாயா இவ்வளோ விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பப்பாளி மரம் தோட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க. ஊரில் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பழம் பப்பாயாலாம். அந்த பப்பாளியில் நல்ல வைட்டமின் ஏ இருக்குது. இங்கே நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை. ஆக்சுவலாக அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அதில் நிறைய இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பப்பாளி மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது அதை எடுத்துக்கோங்க. நான்லாம் கண்டிப்பாக நான் சின்ன பிள்ளையில் எங்கள் தோட்டத்தில் பின்னால் போயிட்டு அப்படியே பறித்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் நான் ஒரு 1வது 2வது ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ சின்ன பிள்ளையில நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி அந்த பப்பாளியை நான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு. ஓகே, ஏன்னா அது ரொம்ப சீப்பான ஃப்ரூட்டு. அதை கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். அதை சாப்பிடும்போது அதை வெட்டும்போது எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நான் பேசிக்கிட்டே நான் சொன்னேன், எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. நான் ஃபோனில் இருந்தேன் பப்பாளி வெட்டும்போது. நான் சொல்லும்போது ஆக்சுவலாக எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், நான் இதை சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த பப்பாளி பழம் நான் அவ்வளோ காசு போட்டு வாங்கினேன். அதை வெட்டி சாப்பிட்ற வரைக்கும் நீங்களாம் அமைதியாக இருக்கணும். எங்கள் அம்மா சிரித்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக அந்த பழமே பிடிக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ இருந்தது. ஸோ அதனால தான். ஓகேவா? ஓகே, வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். புலம்பி தீர்த்துட்டேன் இப்போ. Good morning everyone. Going to church. Walking very early Friday morning towards the church. And I will see you all after that. Paralytic carried by 4 men. They removed the roof above him. ஸோ மேத்ஸ் முடிஞ்சு வந்தால் தம்பியோட ஃப்ரெண்டு வரலைங்க. அதனால் அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஆன் த வேல ஸ்கை வாஸ் ஸோ பிங்கிஷ். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படியே கிளிப் எடுத்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரைடே மார்னிங். அப்புறம் காரில் போகும்போது நானும் தம்பியும் இந்த பைபிள் ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஏமேன், ஹேலோ, அந்த மாதிரி அதை அப்படியே லிசன் பண்ணிட்டு போவோம். அப்புறம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு தென் ஐ வெண்ட் ஆன் வாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட். ஓரளவு என் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரைடே மார்னிங்னாவே நாங்கள் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும். அதுதான் இது. Open water around the snow, right? ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு 2 வீக்ஸாகவே பயங்கர ஸ்னோவாக தாங்க இருக்குது. நியூ இயர் ஆரம்பித்த வாட்டி நிறைய ஸ்னோ. ஸோ ஆன் த வேல இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கிளிப்லாம் எடுத்தேன் ஷேர் பண்ணலான்ட்டு. சம்டைம்ஸ் தீஸ் ஆர் த பெஸ்ட் மெமரிஸ் இல்லையா, நம்ம நல்லா நடக்கும்போது அப்படிலாம். ஸோ அன்னைக்கு என் பையன் ஓடினான். இவன் ஒரு இடத்துக்கு எங்களை வர சொல்லியிருந்தான். அங்கே போய் பார்த்தா இவனோட ஐப்ரோ லேஷஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் அந்த அவனோட லேஷஸில் ஐப்ரோஸ்லலாம் பனி இருக்குது. அவன் ஸ்வெட்டில் இருந்து வந்தது. எல்லோரும் நினைப்பீங்க, எப்படிங்க சிஸ்டர் இந்த ஸ்னோவில் கூட வெளியிலலாம் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி. பட் நாங்கள் யூஸ்வலாகவே ஒரு 20 மினிட்ஸாவது நாங்கள் வெளியில் போயிடுவோங்க. அது என்ன வெதராக இருந்தாலும் வி கெட் அவுட் சைடு. ஸோ அதுதான் என் சின்ன பையன் தம்பி எல்லாம் சேர்ந்து போனோம். How we made a path. Nice path. Come on. ஸோ அந்த வேலை வரும்போது இந்த மாதிரி ட்ரெயின் வந்துச்சுங்க. இது கேட் போட்டானுங்க. ஸோ அங்கே வெயிட் பண்ணி அப்படியே ட்ரெயினை பார்த்துட்ருந்தோம். அதை ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ். ஏன்னா எங்கள் வீடு ட்ரெயின் ட்ராக் முன்னாலே இருக்கும்.
பேக் இன் இந்தியா, அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 4 o'clock அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. இவங்க வந்து சர்ச் மூலமாக எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டானவங்க, நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்து கிறிஸ்மஸ் பிரேக்கப்போ அவங்களுக்கு பயங்கர கோல்டாக இருந்ததுனால அவங்கள போய் கிறிஸ்மஸ் இதில் பார்க்க முடியல. பட் யூஸ்வலாக நாங்கள் வந்து எப்பயுமே இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் எங்களை இன்வைட் பண்ணுவாங்க, இவங்க வீட்டுக்கு போவோம். பட் பிள்ளைங்களால் வர முடியல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். அந்த அம்மா வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா தான் என் கிறிஸ்மஸ் ட்ரீ எடுப்பேன் அப்படின்ட்டுருச்சு. ஸோ அந்த ஆஃப்டர்நூன் வந்து அவங்க வீட்டுக்கு டீக்கு போயிருந்தேன். Pie from UK. Actually, I'm going to pick mine up with my fingers. It's easier to eat with your fingers. Yeah, I'll use the fingers, yeah. And anyway, adding water to this guy. லைஃப்பில் வந்து நம்மளை அறியாமையே ஒரு சிலர்லாம் நம்ம மீட் பண்ணுறோம், நம்ம நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறோம். I'm having a minced pie. Yeah, minced pie with Helen. Minced pie and tea. So kids, this is from UK. Tea Cozy Queen, right? You said It's a Queen? tea cozy, but that's Queen Elizabeth first. All right. Yeah. ஸோ அவங்க வீட்டில் அந்த மாதிரி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அவங்க டாட்டர் வந்து லண்டனில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிறிஸ்மஸ் டைமில் பேக்கேஜ் அனுப்புவாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து நானும் அவங்களும் அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணி அந்த மின்ஸ்ட் பைலாம் இருந்துச்சிங்களேன், அது வந்து டீக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட உட்காந்து நல்லா பேசிட்டு தென் ஐம் கோயிங் ஹோம். Sister is propagated. Part of her plan. Yeah. இது வந்து நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு எடுத்தது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிளான்ட் அப்படியே நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்குங்க. ஸோ நியூ இயர்ஸ் ஈவ் மேஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த வாட்டி கால் வந்ததுங்க ஒர்க் பிளேஸ்லேருந்து. ஸோ அதனால் நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் அன்றைக்கி நைட்டு. ஸோ ஆக்சுவலாக நியூ இயர் வந்து எனக்கு ஐ வாஸ் அட் த ஹாஸ்பிட்டல். ஸோ அன்றைக்கி அந்த பிரேக் டைமில் இது ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக நியூ இயர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என் பையன் சின்னவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க he wanted to go into the நியூ இயர் பைக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவன்கிட்ட கேட்டிருக்கான். ஸோ பெரியவனும் சின்னவனும் டேண்டம் பைக்கில் வந்து வெளியில் இருந்தானுங்க. ஸோ தே ஹேட் நியூ இயர்ஸ் பைக்கிங் இன்ட்டு நியூ இயர்ஸ். நான் வந்து ஒர்க்கிங் இன்ட்டு நியூ இயர்ஸ், என் பசங்க வந்து பைக்கிங் இன்ட்டு நியூ இயர்ஸ். இது வந்து அடுத்த நாள் நான் வந்து ஒரு 5 hours தான் வேலை செஞ்சேன் அன்றைக்கி நைட்டு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டோட கிராண்ட் பேபி இது. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அந்த ஆஃப்டர்நூன், நியூ இயர்ஸ் ஆஃப்டர்நூன் அவங்க வீட்டில் இருந்தோம். ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இது. அவங்களுக்கு வந்து நியூ கிராண்ட் பேபி பிறந்திருக்கு. ஸோ நல்லா போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணோம். ஸோ இவங்க தான் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இட் வாஸ் ஸோ குட். ஸோ எங்களோட நியூ இயர் டேஸ் அந்த கப்புள் ஆஃப் டேஸ் இப்படி தாங்க போனது. அப்புறம் இது வந்து ஒரு 2 days கழித்து நானும் பாப்பாவும் வெளியில் போயிருந்தோங்க ஸ்னோலேயே. அப்படியே நாங்கள் எவ்வளோ வெதர் சிவியராக இருந்தாலும் ஒரு 15 to 20 minutes வாக் போகிற வழக்கம் உண்டு. ஸோ அதனால் அப்படியே போனோம். அது அந்த கிளிப்பு தான் இது. இது வந்து எங்களோட மெயின் ரோடுங்க. நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. ரோடெல்லாம் தெரியவே இல்லை. அது எவ்வளோ சால்ட்டுன்னு போடுவாங்க. அதனால் ரொம்ப ஸ்னோ வந்துருச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி ஸ்னோ மேலேயே வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதுதான். ஸோ அப்புறம் வீட்டுக்கு நான் வந்துட்டு நானும் பாப்பாவும் வெளியில் போயிருந்தோம். அதுதாங்க அந்த சின்ன கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷம் இந்த நியூ இயர் வந்து நல்லபடியாக அமையட்டுன்னு சொல்லி இதை முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். பாய்.